வணக்கம் நண்பர்களே! செம கூட்டமா இருக்கு பார்த்தீங்களா? இங்க என்னதான் ஃபேமஸ் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அடிக்கிற வெயிலுக்கு மதிய வேள கிளம்பியாச்சு ஜுபைல் சென்டருக்கு. இங்க கோல்டன் ஹைதராபாதி அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு மக்களே. மட்டன் பிரியாணி கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அதனால உள்ள போய் பார்த்தா பயங்கர கியூ. கியூல நின்னு பிரியாணிய வாங்கலான்னு போனோம். ஒரு ஃபுல் பிரியாணி 22 சவுதி ரியாலு. ஹாஃப் வாங்குனீங்கன்னா 14 சவுதி ரியால். ஆனா ஹாஃப் வாங்குனா தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நெறைய பீசஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க ஹாஃப் வாங்கிட்டோம். கூட்டத்த பார்த்தீங்களா? அதனால உள்ள உட்கார்ந்து சாப்பிட முடியாது. அதனால ரூமுக்கே பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். ரூம்ல பிளேட்ல எடுத்து நம்ம உட்கார்ந்தாச்சு. பார்சல்ல பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் கிரேவி, தால்ச்சா கூடவே இன்னொரு ஒயிட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? அந்த இதுல என்ன இருக்குன்னு ஃபைனலா சொல்றேன். அதுல ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. பிரியாணிய ஒரு ஃபுல்ப்பு போட்டாச்சு. அடடா! பார்க்கவே ஆசமா இருக்கு. பிரியாணி ரைஸு, அதுக்கப்புறம் மட்டன் பீசஸ் எல்லாம் சூப்பரா குக் ஆயிருக்கு. ரொம்ப ஜூஸியா வந்திருக்கு. ஒரு மட்டன் பீஸு, பிரியாணி 2 மிக்ஸ் பண்ணி சின்னதா ஒரு பைட்டு. வேற மாரி டேஸ்ட் மக்களே. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த மாரி இருக்குது. இப்ப நினைச்சா கூட எனக்கு அப்படியே பயங்கர டெம்ப்டிங்கா வருது. தால்ச்சால பார்த்தீங்கன்னா, செம டேஸ்ட்டா வந்திருக்கு. எல்லாம் மிக்ஸிங் அடிச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்குது. ஃபைனலா இதான் மக்களே அந்த சம்பவம். கீர் ஒரு சிப் எடுத்தேன். வாவ்! வேற மாரி அல்ட்ரா மாஸு. செம்மையா இருக்குது. உண்மையில சொல்றேன் அந்த ஃபைனல் ஸ்வீட் சாப்பிடும்போது இருக்க ஒரு ஃபீலே வேற. அப்படி வேற நீங்க அத சாப்பிட்டு பாருங்க. அந்த மாரி இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிரியாணி பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. See you all in the another new video. Thank you.